உன் சன்னதியில கட்டின மரத்தாளிக்கு நீ உடனே பரிசு கொடுக்கற. ஆமா முத்தழகு, இவ்வளவு சீக்கிரம் ஓகே ஆகும்னு நானும் நினைக்கல. 2 வைஃப் 2 ஃபேமிலின்னு என்ன அவமானப்படுத்தணுங்க முன்ன. குறிப்பா நான் அவ கூட வாழ்ந்துட்டேன்னு உங்களை டீஸ் பண்ற அஞ்சலிக்காகவும் நாம் இந்த கேஸ்ல ஜெயிச்சு நம்ம வாழ்க்கையில இருக்கிற பெரிய தடையை உடைக்க போறோம். ஜெயிக்க போறோம், சேர்ந்து ஜெயிக்க போறோம். வாட் a scene பேபிமா. நீங்கெல்லாம் இவ்ளோ கற்பனை பண்ணா நல்லதுக்கு இல்லையே. ஜெயிக்க போறது நான், சாரி ஜெயிக்க போறது நானும் மீனாட்சியும் தான். என் பொண்ணால நான் வின் பண்ண போறேன். என்ன ஜெயிக்க வைக்க பிறந்தவதான் என் பொண்ணு மீனாட்சி. மீனாட்சி தான் என் பொண்ணுன்னு கோர்ட்டு சொன்ன பிறகு உங்க முகத்தை இந்த ஊர் முன்ன காட்ட முடியுமா? பேச்சியம்மா கூட்டிட்டு வந்த மருமகன்னு தில்ல சுத்திட்டு இருந்தீங்களே, அந்த அதிகாரம் பெருமையெல்லாம் சொக்கு நூற உடைய போகுது. இந்த கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்கன்னு நம்பிட்டு இருந்தீங்க. என்ன பண்ண? எல்லாம் கடவுளோட பிளான். மொத்தமா அவமானப்படணும்னு உங்க தலையில எழுதிருக்கு. நல்லா படுங்க, அசிங்கப்படுங்க. என் பூமியை என்கிட்ட இருந்து பிரிச்ச பாவத்துக்கு கடவுள் நாளைக்கு கூலி கொடுக்க போறாரு. இப்போ உங்க கூட உங்க பையன் சரவண அவனும் வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். பையனோட இனிமே எங்கேயாச்சும் போய் பொழைச்சுக்கோங்க. ஏன்னா செம்ம செட்டில்மெண்ட் கிடைக்கும். என்ஜாய் பேபி. ஏய், வேணாங்க. அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு போறா. கோர்ட்ல பதில் சொல்லுவோங்க. இனி அவங்க கிட்ட பேசுறது அவசியம் இல்லாதது. டிஎன்ஏல அஞ்சலி ஜெயிச்சா முத்தழகு வீட்டை விட்டு போயிடுவாங்களா? என்னது இது?